திரு சுப்பிரமணி, அமித்ஷாவுடைய தமிழ்நாட்டு வருகையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை கடந்து அரசியல் கடந்த சந்திப்புகளை எப்படி பார்க்கலாம்? இல்ல, மிக முக்கியமாக இந்த 9 ஆண்டு நிறைவு, அதனோட என்னென்ன சாதனைகள், அது வந்து நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா அமைச்சர்களும் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டா பேசுறாங்க. அதுதான் வந்து வரப்போற ஒரு 8-10 மாதங்கள்ல வந்து எலெக்ஷன் வரப்போகிறது. அதற்கு முன்னாடி வந்து 9 வருடங்களாக என்னென்ன திட்டங்கள் மற்ற மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்ல போறாங்க. அப்போ அவங்களோட குறைகளை கேட்டுக்கொண்டு வரப்போற அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்களா, அதுல பெருசா அவங்களால பண்ணிட முடியாது. ஒரு மெமரண்டமா தான் இருக்கும். அதுல ஏதாவது மக்களோட குறைகளை தீர்த்து விட்டு அடுத்த 2024ல வரப்போற மேனிஃபெஸ்டோல மக்களோட குறைகளை அதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத வந்து மக்களோட களத்துல இறங்கி என்னென்ன குறைகளை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. அதை வந்து உபயோகிப்பாங்க. ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் நாங்க பண்ணிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, குறைகளை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி சரி பண்ணலான்றது. இல்ல, திரு அமித்ஷாவுடைய இந்த பயணத்துல நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? இல்ல, அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். அது எப்படி வரும்னா, ஒண்ணு இந்த பப்ளிக் மீட்டிங்ல வந்து என்னென்ன சாதனைகள் பண்ணான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறமா வந்து பார்ட்டி மெம்பர்ஸ் மீட் பண்றாங்க பாத்தீங்களா, பார்ட்டி மெம்பர்ஸ் மீட் பண்ணும்போது அப்போ இந்த லோக்கலா உள்ள பப்ளிக்ல வந்து ரெப்ரசன்டேஷன் வரும். அந்த ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கொண்டு போய் மேல உள்ள அந்த பார்லிமெண்டரி கமிட்டி போர்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து தரவுகளை கொடுத்து அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அடுத்த எலெக்ஷன் நம்ம என்னென்ன பண்ணணும், எந்தெந்த மாநிலங்கள்ல வந்து என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கிறது, அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுதான் வந்து அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக மாறும். 2024ல வந்து எதை நோக்கி போக வேண்டும், அதற்குண்டான ஒரு ஆயத்த திட்டமாக இது இருக்கும். கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க, நீங்க மக்கள்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள், கூட்டணி தலைவர்களை சந்திக்கிறார், நாளைக்கு பாஜக நிர்வாகிகளை சந்திக்கிறார், அதற்கு பிறகு பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்துட்டு அதுக்கப்புறம் நேரா ஆந்திர பிரதேசம் போறார். இந்த நீங்க மக்களுக்கு உண்டான அந்த திட்டங்கள், மக்களின் அந்த எதிர்வினைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து எடுத்து நீங்க மேனிஃபெஸ்டோவோ இல்ல தேர்தல் களத்தையோ எதிர்கொள்ள முடியும்? அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப அதற்கு ஒரு மாற்று வழியா இல்ல மற்றொரு வழியா திரைப்பிரபலங்களை சந்திச்சு இல்ல நட்சத்திரங்களை வந்து கட்சியில இணைச்சு இல்ல அவர்களுடைய ஆதரவை பெறுவதுங்கிறது வந்து ஒரு வழியா பயன்படுத்த பாக்குறாங்களா? இல்ல, அது வழியா பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக. அதனால பெருசா ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அதுல வந்து சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இளையராஜா எல்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம இளையராஜா வந்து ஒரு அவரோட தனிப்பட்ட ஒரு திறமையை தாண்டி வந்து நான் பிஜேபி ஆதரிக்கிறேன், இந்துத்துவ ஆதரிக்கிறேன்றது வந்து கண்டிப்பாக பேச மாட்டார். அதை எதிர்பார்த்து எம்பி பதவி அவர் கொடுக்கல. அது கண்டிப்பா நம்ம வந்து நினைவுல வச்சுக்கணும். ஏன்னா வந்து இளையராஜாக்கு பாத்தீங்கன்னா கட்சிகள் தாண்டி, ஜாதிகள் தாண்டி, மதங்கள் தாண்டி ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதை வந்து என்னைக்குமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஆனா அவரோட சேவைக்காக பண்ணின ஒரு ரெகக்னிஷன், அதுதான் நம்ம வந்து நம்ம பார்க்கணுமே. அதுதான் ஒரு கேள்வி வருது திரு சுப்பிரமணி, அந்த அங்கீகாரத்தின் மூலமா நீங்க என்ன செய்தி சொல்ல வர்றீங்க? இது வந்து திரு இளையராஜாக்கு மட்டும் இல்ல, அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா செங்கோலுக்கும் அது பொருந்தும். தமிழகத்தின் செங்கோலை இந்திய அளவில் நம்ம வந்து ஒரு நிலைநிறுத்தி காட்டுறோம், அதை தூக்கி பிடித்து காட்டுகிறோம், அந்த பெருமை பண்பாட்டை நாங்கள் போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கு பதில் அமித்ஷா அவர்களிடமிருந்து என்ன வருதுன்னா, ஏன் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொன்னா காங்கிரசுக்கு கசக்குது, ஏன் அதுல இருந்து அவங்க தள்ளி நிக்கிறாங்க, பண்பாடு கலாச்சாரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வி வந்துருது பாருங்க. உடனே அந்த இடத்துலதான் அந்த விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, அதாவது நம்ம வந்து இது நாள் வரைக்கும் இந்த கலாச்சாரங்களை வந்து அங்க ஏற்கனவே இருந்ததை வந்து ஒரு மியூசியம்ல போய் வச்சதை வந்து திருப்பி ரீகைன் பண்ணி அங்க வைக்கிறாங்க அப்படின்ற போது நம்ம எதிர்கேள்வி ஏன் வச்சாங்கன்னு கேட்கிறோம். நம்ம இது நாள் வரைக்கும் ஏன் வைக்கலன்னு கேட்கல. நம்ம இது நாள் வரைக்கும் ஆண்ட காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8-9 வருடங்களா தான் பிஜேபி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஏன் வைக்கலன்னு யாருமே கேட்கல இல்லைங்களா? அப்ப செங்கோலும் அப்பயும் செங்கோல் இருந்தது, ஏன் வைக்கலன்னு கேட்கல. இப்போ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் போது பின்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு அதாவது பொருளாக பின்னாடி இது வந்து நம்ம வந்து சுதந்திரம் அடைந்த போது மாற்றிக்கொண்ட ஒரு பொருள், அது வந்து பின்னாடி இருக்கு அப்படின்றத வைக்கிறத தாண்டி வேற என்ன இருக்கு, சித்தாந்தம் வேற என்ன இருக்குது? நீங்க செங்கோலை வச்சதுனால தமிழகத்துல உள்ள பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா? அதுதான் மக்களை வந்து நீங்க அடை போட்டுற வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், இது வந்து ரஜினிகாந்த், இளையராஜா, செங்கோல்ல இன்னும் கொஞ்சம் பின்னாடி கூட போலாம். திருவள்ளுவர்ல இருந்து, ஔவையார்ல இருந்து, அம்பேத்கர்ல இருந்து, சர்தார் வல்லபாய் பட்டேல்ல இருந்து எல்லாரையும் தன்வயப்படுத்துகிறது. அதன் மூலமாக என்ன அரசியல் செய்தியை சொல்ல போறாங்க? அப்ப இந்தியாவுடைய அடையாளங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் தானே. அவங்கள பத்தி பேசக்கூடாதா? இல்ல, பேசக்கூடாது இல்ல. பிஜேபி மற்ற இருக்கிற கட்சிகளுக்கு தான் உரிமை உண்டா? இல்ல திரு சுப்பிரமணி, தாராளமா பேசலாம். நம்ம வந்து பெருமை மிகு இந்தியர்கள், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அந்த அடையாளங்களை கொண்டாடுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, நீங்க வந்து இப்ப திருவள்ளுவருக்கு காவி சொல்றதோ, அம்பேத்கர் இந்துத்துவத்தை தான் தூக்கி பிடித்தார் அப்படின்னு சொல்லுவதோ, இல்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் RSS-ஐ வந்து ரொம்ப ஆதரித்தார் அப்படின்னு சில விஷயங்களை நீங்க முன்வைக்கிறதுல இருந்தோ தான் எதிர் விமர்சனங்கள், எதிர்கேள்விகள் வருது. அதுக்கு நீங்க பதில் சொல்வதிலிருந்து அந்த அரசியல் தொடங்குதான்னு கேட்கிறேன். இல்ல அதாவது அவங்க வந்து காட்டின பாதைகள், அவங்க பேசின பேச்சுக்கள், அதுல வந்து இவங்களோட சித்தாந்தத்துக்கு ஒத்து போகிற அந்த பொருட்களை தான் எடுத்து வந்து இவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஓகே, சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்ப இருக்கும்போது RSS-க்கு வந்து அவர் அந்த பேனை வந்து ரிலாக்ஸ் பண்ணாரு. சோ அந்த சித்தாந்தத்துல வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்றாங்க. எதிர்கட்சியில இருந்தாலும், எதிர் சித்தாந்தங்கள் இருந்தாலும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. நீங்க உடனே வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ்ல இருந்து வந்து பிரிச்சு பிஜேபி சேர்த்துட்டாங்கன்னு பார்க்க கூடாது. நம்ம யாரெல்லாம் வந்து இவங்களோட சித்தாந்தத்துக்கு நல்லது பண்ணினாங்களோ இல்ல ஒத்து போனாங்களோ அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. சரி, அதான் அப்படியே இப்ப வந்துருவோம். இந்த அரசியல் கடந்த சந்திப்புகள் பாஜகவுக்கு உதவும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பார்வை என்ன? இல்ல அதுதான். இப்போ ஓகே தமிழ் ஒரே ஒரு இது. இப்போ வந்து ஜூலை முதல் வாரத்திலிருந்து அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் போறாரு. ஓகே, சோ அதனோட ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷனும் இருக்கும் அப்படின்றது என்னோட பார்வை. ஜூலை மாதத்துல தொடங்க போறேன்னு சொல்லிட்டார். ஜூன் மாசம் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டார் அவரு. சோ அதுல வந்து எப்படி நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அமித்ஷாவோட இன்புட்ஸ் கேட்பாங்க. கேட்டுட்டு எந்தெந்த மாவட்டங்கள் எப்படி இது பண்ண போறோம், எந்தெந்த மினிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்க அட்ரஸ் பண்ண போறாங்க, ஸ்பீச் கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்து வரைபடம், ஒரு டிராஃப்ட் வரைபடம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ஷானவாஸ், அமித்ஷாவினுடைய வருகை, அவருடைய இலக்கு, அந்த வியூகத்தை எப்படி பாக்குறீங்க அரசியல் தாண்டிய சந்திப்புகளின் மூலமா? அவங்க நடத்துகிற அரசியல் சந்திப்புகளே இங்கே அவங்களுக்கு எந்த பயனையும் தரல. இதில் அரசியல் தாண்டிய சந்திப்புகள் என்ன பயனை தரப்போகுது? இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இவங்களெல்லாம் சந்தித்து பேசி என்ன செய்ய போகிறாங்க? கவர்னர் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கவர்னர் மாளிகையில் உட்காந்து யூடியூபர்ஸ் வரைக்கும் அவர் விடலை. டிவியில் விவாதங்களில் பேசுகிறவங்க யாரையும் விடலை. எதிர்த்து பேசுகிறவங்களையெல்லாம் கூட கூப்பிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சந்திச்சதெல்லாம் தகவல் வந்திருக்கு. அவங்கெல்லாம் கூட தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களே தவிர, அவருக்கு பல பேர் போய் பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே தவிர, இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்காதீங்க, உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் திமுகவுக்கு எதிராக செய்கிறீங்கன்னு நினச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்குங்கன்னு சுட்டி காட்டிட்டு வந்திருக்காங்களே தவிர, அவர் சொன்ன கருத்துக்களை கொண்டு வந்து இங்கே யாரும் பேசுன மாதிரி தெரியல. அப்படி பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையை வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்திருக்கு. சரி, ஆளுநருக்கு அப்படி சுட்டி காட்டி அவர் திரும்ப திரும்ப பேசுறாருன்னு சொல்ல வர்றீங்களா? திரும்ப திரும்ப பேசுறாரு. அதனால வந்து என்ன பயன்? ஆளுநர் பேசுவது, ஆளுநருடைய நடவடிக்கை முழுக்க யாருடைய குரல்? ஆளுநருக்காக யார் பேசுறா? பிஜேபி பேசுது. ஆளுநர் எந்த கொள்கை பேசுறாரு? பிஜேபி கொள்கை பேசுறாரு. அப்போ மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள்? அப்போ பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் வரும். தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றணும்னு சொன்னாரு, தமிழ்நாடு அரசினுடைய லட்சணையை தூக்கினாரு, அழைப்பிதழிலிருந்து லட்சணையும் தூக்கினாரு, பேரையும் தூக்கினாரு. தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்லி. சரி, எந்த அர்த்தத்துல லட்சணையை தூக்கினாரு? எந்த அர்த்தத்துல தமிழ் ஆண்டு மாதம் குறிப்பிட தவிர்த்தாரு? திருப்பி 10 நாள்ல எந்த அர்த்தத்துல எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து சேர்த்தாரு? எந்த அர்த்தத்துல அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காம அதுல இணைப்பு சேர்ப்பெல்லாம் செஞ்சு அதுல என்ன நடந்துச்சு? கடைசியில் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுது? மாநில அமைச்சரவைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர்னு சொல்லிருச்சு. மாநில அமைச்சரவை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு அவர் உடன்படணும்னு சொல்லிருச்சு. அப்போ இந்த மாதிரியான போக்குகள் தான் தமிழ்நாட்டில் வந்து ஆளுநரை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆடி ஆட்டம். இப்போ 9 ஆண்டு கால சாதனைனா என்ன சாதனை சொல்லுவாங்க? செங்கோலை வச்சு பேச முடியுமா? இங்கே செங்கல் தான் பேசப்படும். என்ன செங்கல்? எய்ம்ஸில் இருக்கக்கூடிய அந்த செங்கல் தான் தமிழ்நாட்டு மக்களின் கவனத்தில் இருக்குமே தவிர செங்கோலை பற்றி இங்கே யாருக்கும் கவலை கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகள் குறித்து சிந்திக்கிற மக்கள். ஏன் தமிழர்களுக்கு ஒரு பெருமை, தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா அதை பார்க்க முடியாதா? அதை கொண்டாடுறாங்கல்ல. அது பிஜேபியா எடுத்துட்டு வருதுங்கிற தெளிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. பிஜேபி எது எடுத்துட்டு வர்றதுனுடைய பின்னணி என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் தெளிவு இருக்கு. இளையராஜா பாட்டை கேட்பாங்க எல்லாரும். இளையராஜா ஓட்டு போடணும்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, அவரும் சொல்ல மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ரியாலிட்டி அவரும் புரிஞ்சிருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன? 9 ஆண்டு கால சாதனையில் நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானங்களில் எல்லா கட்சியும் ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் மட்டும் மறுத்துட்டு வெளியே வந்தோம், அதுதான் எங்கள் சாதனைன்னு சொல்லுவீங்களா? நீட்டு விலக்கு கேட்டு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒரு குரலில் தீர்மானம் இயற்றும் போது நாங்கள் மட்டும் எதிர்த்து வெளிநடப்பு செய்தோம், பாரீர் எங்கள் சாதனையை, பிஜேபியின் சாதனைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு எய்ம்ஸ் தான் கொடுத்தோம், அதையும் அந்தரத்தில் தொங்க விட்டுருக்கோம், பாருங்கள் எங்கள் சாதனைன்னு சொல்வீங்களா? ஆண்டுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஒரு திருக்குறளாவது இருக்கும்,
அது கூட இந்த ஆண்டு இல்லை, அதுதான் எங்கள் சாதனைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லி கேட்பீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற மசோதாக்கள், தீர்மானங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் பிஜேபி ஆதரித்தது எது? 12 மணி நேர வேலை மசோதா. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு கட்சிகளால், தமிழ்நாட்டை ஆளும் கட்சியின் தொழிற்சங்கத்தால் கூட எதிர்க்கப்பட்ட ஒரு சட்டத்தை ஆதரித்த ஒரே கட்சி பிஜேபி. வேற எல்லாம் அதை எதிர்க்கிறோம். கூட்டணியிலிருந்து கூட எதிர்க்கிறோம். சட்டப்பேரவையில எதிர்க்கல இல்ல. நீங்க சட்டமன்ற உறுப்பினரா அந்த சமயத்துல வெளிநடப்பை செய்யல அவங்க. நாங்க தான் வெளிநடப்பு செஞ்சோம். இது நல்ல சட்டம் அப்படின்னு தான் வானதி பேட்டி கொடுத்தாங்க. அதை வரவேற்று தான் கொடுத்தாங்க. இது தொழில் வளத்தை பெருக்கும் தான் சொன்னாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களால் எதிர்க்கப்படக்கூடிய, தமிழ்நாடு அரசே பின்வாங்கக்கூடிய ஒரு சட்டம்னா அதை ஆதரிப்பாங்க, அதுக்கு பின்னாடி வருவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு வேண்டு விரும்பி கேட்கிற எதையாவது ஒன்று பிஜேபி ஆதரிக்குதா? வரலையா? அப்புறம் எதை சொல்லி நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பீங்க? என்ன வியூகம் வைப்பீங்க? இதுக்கு முன்னாடி வகுக்காத வியூகமா? 2004 மோடி முன்னிறுத்தப்பட்டு 14 வர்றாரு. 2014 அப்போ மோடி ஆட்சி, மோடி பிம்பம், குஜராத் மாடல்னு சொல்லி பரப்புரை செஞ்சாங்க. தொடக்கத்திலேயே நிராகரித்தது தமிழ்நாடு. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் ஆட்சியை பார்க்குறோம், மோடி ஆட்சினா எப்படி இருக்கும்னு. திரும்ப 2019 தேர்தல், அந்த 5 ஆண்டுகால ஆட்சிக்கு மதிப்பெண் கொடுத்து அப்பவும் நிராகரித்தது தமிழ்நாடு. இப்போ 9 ஆண்டு காலம் பார்த்து 10 ஆண்டு நெருங்கிட்டு இருக்கோம். அப்போ மோடி ஆட்சினா என்னங்கிறத பார்க்காமலேயே நிராகரித்தது தமிழ்நாடு. 5 ஆண்டு பார்த்த பிறகு நிராகரித்த தமிழ்நாடு இப்போ நல்லா பார்த்தாச்சு. மோடி ஆட்சினா என்ன, தமிழ்நாட்டில் அது என்ன வேலையை செய்யும், தமிழ்நாட்டுக்கு என்ன தரும் தராது, எல்லாத்தையும் பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அதை உரசி பார்த்தான முடிவு எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆபரேஷன் சவுத் இந்தியான்னு எடுக்கிறோம். மிக முக்கியமான பிரபலங்கள், மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்களை எல்லாம் அவங்க அணுகிக்கிட்டே இருக்கிறாங்களே. இப்போ ஆந்திரால என்டிஆர், ஜூனியர் என்டிஆர், அப்புறம் ராம்சரண் தேஜா, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் சுதீப், கேரளாவில் சுரேஷ் கோபியிலிருந்து தேவன், ராதா வரைக்கும் எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டிலையும் திரைப்பிரபலங்களை நோக்கி அடுத்த கட்ட நகர்வு போறாங்கல்ல. இந்த செல்வாக்கு ஓரளவாவது அவங்களுக்கு உதவாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த செல்வாக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கே பயன்படாதுன்னு. யாருக்கு எந்த திரைக்கலைஞர்கள் இருக்காங்களோ அந்த திரைக்கலைஞர்களுக்கே அது உதவாது. அது நம்ம பார்க்கிறோம். அதிகபட்சம் ஒரு பிரச்சாரத்துக்கு கூட்டம் கூடுறதுக்கு முன்னிறுத்துவாங்க கூட்டிட்டு போய், அதோட அவங்க ரோல் முடிஞ்சுது. ஆனால் அந்த மக்கள் அதை பார்த்து இவர் ஓட்டு கேட்குறாரு, அவருக்காக ஓட்டு போடுவாங்க? கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கட்சி முன்வைக்கக்கூடிய கொள்கைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த கட்சி என்ன பேசுது, அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, அது என்ன வாக்குறுதிகளை கொடுக்குது, இவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, வந்தா இவங்க இதை செய்வாங்களா, இவ்வளோ கணக்கு போட்டு ஒரு ஓட்டு போடுவாங்க மக்கள். சும்மா போற போக்கில் போய் ஓட்டு போடுறதுன்னா யாருக்கு வேணாலும் போட்டிருப்பாங்களே. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி போடலையே. அப்ப இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கா? முதல்ல அந்த இடத்துல பிஜேபி இருக்கா? அண்ணாமலைன்னு ஒருத்தர் தமிழ்நாடு தலைவராக வச்சிருக்கீங்க. அவர் நடத்துற 1.5 வருஷ கூத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சொன்ன எதுலையாவது உறுதி இருக்கா? எதுலையாவது தொடர்ச்சி இருக்கா? அவர் சொன்னதுல, வேற யாரும் சொன்னதுல நம்ம கேட்கல. அவர் சொன்ன கருத்துல அவற்றை உறுதி இருக்கா, தொடர்ச்சி இருக்கா, அது ஏதாவது மெய்ப்பித்திருக்காரா? ஒண்ணுமே கிடையாதே. சரி.